கேரளாவில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். கேரளா முதலமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்துள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் மழைப்பொழிவு மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேரள முதலமைச்சருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இயற்கை ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக கேரள முதலமைச்சரிடம் உறுதியளித்திருக்கிறார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டிலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகளான சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்பு குழுவினரை உடனடியாக அனுப்பிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாயினை வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட உள்ள மீட்பு குழுவில் தீயணைப்பு துறையிலிருந்து 20 தீயணைப்பு வீரர்கள், 1 இணை இயக்குனர் தலைமையிலும் 20 மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவில் வீரர்கள், 1 காவல் கண்காணிப்பு தலைமையிலும் 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவினரும் கேரள அரசுடன் மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இணைந்து பணியாற்றுவார்கள் எனவும் இந்த குழுவானது இன்றே கேரளாவிற்கு புறப்படவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில்தான் கேரள மாநிலம் வயநாட்டில் கூடிய அந்த நிலச்சரிவிற்கு தமிழ்நாடு அரசின் தரப்பில் 5 கோடி ரூபாய் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.